மீனராசிக்காரங்களுக்குமா இதுவரைக்கும் ராசியில இருந்த ராகு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்ப ராசியில உட்கார்ந்துருக்கும் போது இவங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்துச்சு வச்சுக்கிட்டு, 7.5 சனி வேற நடந்துகிட்டு இருந்ததுனால இப்போ சனி பகவான் மட்டும்தான் ராசியில இருக்காரு, ராகு விலகிட்டாரு. ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம். நிறைய பேர் ஒரு வேலை மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த வேலை மாற்றம் இப்போ கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஆளடிமை ஸ்தானம், ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அங்க எந்த சட்ட சிக்கலையும் மாற்றக்கூடாது. இவங்களை மாட்டி விட்டுக்கிட்டு ஓனர் தப்பிச்சுக்குவாரு, இவங்க மாட்டிடுவாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எல்லாம் தாண்டி குடும்ப வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் மென்மையான போக்கை இவங்க கடைபிடிச்சுக்கிடணும். அது மீனராசிக்காரங்களுக்கு முக்கியம். பட் இப்போ நல்ல தொழில் ரீதியா நல்லா இருக்க போறாங்க, பினான்சியலா நல்லா இருக்க போறாங்க, சொந்த வீடு கட்ட போறாங்க, அந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படிப்புல மாணவர்கள் படுசுட்டியா வர போறாங்க மீனராசி மாணவர்கள். ஸோ ராகுக்கு இது பயிற்சி அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்குது. இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சங்கரன் கோயில் இருக்கு பாருங்க, அந்த சங்கரன் கோயில்ல போய் இவங்க வழிபாடு செய்யணும். அங்க இருக்கக்கூடிய புற்றுமண்ணை கொண்டு வந்து நெற்றியிலே அணிந்து கொள்ள பூசிக்கொள்ள வேண்டும். இவங்க வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை தரும்.